ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் மரவள்ளிக்கிழங்கு பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே மரவள்ளிக்கிழங்கில் நிறைய ரெசிபி போட்டிருக்கோம். அதில் மரவள்ளிக்கிழங்கு புட்டு, மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு, அப்புறம் மரவள்ளிக்கிழங்கில் செஞ்ச வட்டலாப்பம் இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வாங்க பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு 500 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வாங்கும்போது வேர் அல்லாத கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நமக்கு வேர் இல்லாட்டி தான் நமக்கு பாயாசமும் சாப்பிடும்போது வேர் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அதனால நம்ம வாங்கும் போதே கரெக்டாக செக் பண்ணி வேர் இல்லாத கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. இது போல் நல்லா வேர் இல்லாமல் கொஞ்சம் பிஞ்சியாக இருக்கணும், அது மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் உள்ள தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கழுவி ரெடியாக எடுத்துக்கலாம். இப்போ கிழங்கு துருவுறதுக்கு மீடியம் சைஸ் உள்ள அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம துருவி எடுத்துக்கலாம். நம்ம மீடியம் சைஸில் உள்ளதை எடுத்துக்கிட்டோன்னா தான் பாயாசத்தில் அந்த கிழங்கு ரொம்ப கூலாக போகாது, அதே போல் ரொம்ப கெட்டி கெட்டியாகவும் இருக்காது. நமக்கு கரெக்டாக சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த கிழங்கு அங்கங்கே இருக்கும். இதில் எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே துருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இனிப்புக்காக வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 120 கிராம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை உடைச்சோம் அப்படின்னா இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ் அளவு ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் கொதித்து கரைஞ்சி வரட்டும். இதுக்கு பதம்லாம் தேவையில்லை. வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சி வந்தால் போதும். ஏன்னா நம்ம வெல்லத்தில் தூசி மணல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் இதை நம்ம காய்ச்சி எடுக்கிறோம். இப்போ நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. இது வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் ரெடியாக இருக்கட்டும். இப்போ அதே சட்டியை கழுவிட்டு மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதாவது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன். நெய் சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சிம்லேயே வச்சு வறுக்கணும், அப்போ தான் நமக்கு கருகாமல் வரும். முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டு அந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. பாதாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா அதை விட்டுறலாம். இப்போது காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், அப்போது தான் நமக்கு கரெக்டாக வறுபட்டு அந்த கருகாமல் வரும். இந்த டைமில் நமக்கு அந்த காஞ்ச திராட்சை உப்பி வரும். உப்பி வந்தோடனே நம்ம வெளியில் எடுத்துடணும். அதுக்கு மேலே நம்ம போட்டோன்னா கருகிடும். அதனால் அந்த திராட்சை உப்பி வரவுமே வெளியில் எடுத்துருங்க. இப்போ நமக்கு வறுத்த திராட்சை முந்திரி ஒரு பக்கம் ரெடியாக இருக்கட்டும். அதே நெய்யில் சிம்லேயே வச்சுட்டு நம்ம துருவின மரவள்ளிக்கிழங்கு இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சிம்லே வச்சு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் இது போல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு கிழங்கு அடியில் பிடிக்கும். இருந்தாலும் நமக்கு அந்த நெய்யில் வறுத்தோண்டா தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும்.
இந்த கிழங்கு வந்துட்டு கொஞ்சம் கலர் மாறி அழகாக செவந்து வரும். அப்போ வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த டைமில் கிழங்கு வந்துட்டு நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி கொஞ்சம் கட்டியாக தான் வரும். அது வந்துட்டு பிரச்சனை இல்லை. நமக்கு பாயசத்தில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணும்போது தனித்தனியாக கிளண்டுரும். அதனால் நமக்கு வந்துட்டு இந்த நெய்யில் வறுத்தெடுக்கணும். இது போல் ஆனதும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த கிளாஸில் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி வந்துட்டு நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு அதை வந்துட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. ஜவ்வரிசி வந்து நமக்கு நல்லா ஊறி இருக்குது. அதனால் ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். இது நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. நமக்கு ஜவ்வரிசி அழகாக வெந்து வந்துடும். இந்த டைமில் ஏலக்காய் 8 எடுத்துக்கோங்க. இதை தட்டி விட்டு எடுத்துக்கலாம். இந்த தூளையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. அதாவது இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த கிழங்கு வந்துட்டு நமக்கு கரைஞ்சி வந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் இதே போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா கிழங்குலாம் நல்லா பிரிஞ்சு இந்த கட்டியாக இருந்ததெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிடும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கிழங்குலாம் நல்லா வெந்து ரெடியாகவே வந்துடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க வெல்லம் இதில் சேர்த்துடலாம். இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 வெல்லத்தை கூட காய்ச்சி அந்த தண்ணியை வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்துட்டு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் எனக்கு இந்த இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்லேயே எக்ஸ்ட்ராவாக போட வேணாம். நம்ம செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு திகட்டிடும். அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டோண்டாவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம கெட்டியான தேங்காய் பால் சேர்க்கணும்.
அதாவது நம்ம தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் எடுப்போம் இல்லையா, அந்த கெட்டியான தேங்காய் பால் 1 கிளாஸ் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் பால் சேர்க்கும் போது வந்துட்டு இறக்கி வச்சு தான் சேர்க்கணும். இது போல் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சையெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாயாசம் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இந்த மரவள்ளிக்கிழங்கு சீசனில் இந்த பாயாசம் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். அப்புறம் மறந்துடாதீங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.